திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே 3ஆம் உலகப் போர் நேரிட்டு விடுமோ என்கிற ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. ஈரானுடைய எச்சரிக்கை செய்தியினாலே, குறிப்பாக கடந்த ஆண்டிலே ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி இருந்தது. தற்போது ஈரான் ஒரு சிறிய மோதலாக அல்ல, மிகப்பெரிய மோதலாக அல்லது போராக நாங்கள் இஸ்ரேலுடன் தாக்குதல் நடத்த இருக்கிறோம் என்று சொல்லி தற்போது அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, புது விதமான ஆயுதங்களை, அதாவது அணு ஆயுதங்களையும் பரிசோதனை செய்து வருகிறது ஈரான். இதற்காக பல முயற்சிகளை அது எடுத்து வருகிற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மட்டுமல்ல, ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகிற ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினால் அது ஒலியை விட 15 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றது. அது நிமித்தமாக மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படலாம். அதை தடுத்து நிறுத்துவதும் கடினம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற அணு ஆயுத சோதனைகளில் அது பயன்படுத்துகிற அந்த ஆயுதங்களானது, அது பயன்படுத்துகிற ஏவுகணைகள் மற்றும் இப்படிப்பட்ட ஆயுதங்களானது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய புதைகுழிகளை கூட அது போய் தாக்கி அழிவினை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது. ஆகவே இது நிமித்தமாக மிகப்பெரிய அழிவுகள் நேரிடக்கூடாது என்பதற்காக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதை தடுத்து நிறுத்தும் வண்ணமாக பல எச்சரிக்கை செய்திகளையும் அவரும் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து ஈரான் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் அச்சுறுத்தும் விதத்திலே ஆயுதங்களை தயாரித்து வருவதாகவும், குறிப்பாக அணு ஆயுத முயற்சியை கைவிட வேண்டும் என்று எச்சரித்த பொழுதிலும் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பது என்பது அழிவுக்குரியது என்றும் அவர் எச்சரிக்கை செய்தியையும் கூறியிருக்கிறார். தற்போது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 3ஆம் உலகப் போர் ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலை மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியிலே பதட்ட சூழ்நிலையும் உண்டாக்கியிருக்கிறது. ஆகவே எந்த விதத்திலும் இந்த போர் மூண்டு விடாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஈரான் ஒரு பெரிய தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்பதை மிகப்பெரிய அளவிலே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய உச்சக்கட்ட தலைவரான காமெனியின் மூத்த ஆலோசகர் இதை குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அவர் இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறபடியினாலே தான் இந்த பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஆகவே கர்த்தர் மனமிறங்கி இந்த அபாயகரமான சூழலிலிருந்து 2 நாடுகளையும் விடுவித்து ஒரு சமாதானத்தை கட்டளையிட எந்த விதத்திலும் 3ஆம் உலகப் போர் நேரிட்டு விடாதபடி கர்த்தர் அந்த அழிவுகளிலிருந்து தேசங்களை தடுத்து நிறுத்த பாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஈரான் அணு ஆயுத சோதனையை ஒரு பக்கம் நடத்தி வருகிற அதே சூழ்நிலையில் கடுமையான மிகப்பெரிய அழிவினை கொண்டு வரக்கூடிய ஏவுகணைகளையும் பயன்படுத்த ஆண்டவரே, அது குறிப்பாக இஸ்ரேலை தாக்கும்படியாக முழு உத்வேகத்தோடு செயல்படுகிறதை நாங்கள் எண்ணி இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, தேசங்களினூடாக ஒரு பக்கம் வன்முறைகளும் கலவரங்களும் யுத்தங்களும் ஆண்டவரே தகப்பனே தொடர்ந்து அதிகரித்து வருகிற செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோமே. இப்பொழுது ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிற இந்த செய்தி உங்கள் பாதப்படியில் வைக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று வேதம் சொல்கிறதப்பா. ஆண்டவரே தகப்பனே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை,
தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தர் தாமே இஸ்ரேலுக்கு பாதுகாப்பின் அரணாக இருந்து எந்த விதத்திலும் ஈரானுடைய மறைவான திட்டங்கள், வெளியரங்கமான திட்டங்கள் ஆண்டவரை இஸ்ரேலை ஆண்டவரை பாதிப்புக்குள்ளாக்காதபடி கர்த்தர் வேலியடைக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஈரானுடைய இந்த வன்முறை ஆண்டவரை யுத்தங்களை ஆண்டவர் உண்டு பண்ண போராடுகிற சத்துருவின் கிரியைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் உலக அளவிலே மிகப்பெரிய யுத்தங்கள் மூண்டு விடாதபடி சமாதான சூழ்நிலையே நீங்கள் கட்டளையிட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சூழ்நிலை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.